தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ போன வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டி இது டியூஷன் ஃபீஸ் அப்படின்றத பே பண்ண போகிறீங்க. அந்த டியூஷன் ஃபீஸை பே பண்ணதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட்டை அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜில் அட்மிஷன் ஆகணும். இந்த அட்மிஷன் ஆகும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி இங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு லாஸ்ட் டேட்டில் நீங்கள் போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எப்பயுமே இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னா கம்பல்சரி அதற்கு முன்பாக நீங்கள் போகணும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் ஏதோ ஒரு மிஸ் ஆனால் கூட திரும்ப அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்துட்டு காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா ஆஸ் பர் ரூல் படி அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி வந்து அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணிடணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்லாம் என்னென்ன ஆல்ரெடி எல்லாமே கையில் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட் தான். அந்த இருக்கிற டாக்குமெண்ட்டே கூட அதை முறையாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். முறையாக எடுத்து வைக்கணும்னு சொன்னால் ஒரு ஃபைலில் எல்லா டாக்குமெண்ட்டும் வரிசையாக எடுத்து வைக்கணும். கம்பல்சரி இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கணும். நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சுருப்பீங்க. ஜெராக்ஸ் தான் தேவைப்படும். இப்போ இது வந்து நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருந்தாலும், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் போய் நீங்கள் காலேஜில் சேருவதாக இருந்தாலுமே, இப்போ சொல்ல போகிற டாக்குமெண்ட் தான் மெயினாக தேவைப்படும். சரிங்களா? இதில் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலுமே, யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் தேவை. அது ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, எம்சிசியாக இருந்தாலும் சரி. இப்போதைக்கு நம்ம ரிசல்ட்டு எம்சிசியில் வந்திருக்கு. ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் எடுத்துட்டு காலேஜில் போய் சேர வேண்டிய தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல போகிறது. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வரிசையாக எழுதுங்க. உங்ககிட்ட இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி. நீங்க ஃபுல்லா எழுதுங்க. இதில கொஞ்சம் சின்ன ஒர்க் அவுட் தான். இது எதுக்காகனா, நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்ற ஒரு சின்ன ட்ரிக்ஸு. ஒரு ஒயிட் பேப்பர்ல நான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சொல்றேனோ எல்லாமே எழுதுங்க. உங்ககிட்ட இது இருக்கு, அதனால இத எழுத தேவையில்ல. இது இல்ல, அத மட்டும் எழுதிக்கலாம் அப்படின்னு எதுவுமே நினைக்காம, சொல்ற விஷயத்த எல்லாமே எழுதுங்க. சிலது வந்து உங்களுக்கு பொருந்தாது. சில டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத டாக்குமெண்ட்டா இருக்கும். அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. கம்பல்சரி நான் எத்தனை சொல்றேனோ அத்தனையும் தனியா ஒரு பேப்பர்ல எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அத வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு எது தான் கையில இருக்கு, எது எது இல்ல. இருந்ததுன்னா எஸ், எஸ், எஸ் இதெல்லாம் ஒரு செக் லிஸ்ட் மாரி. எஸ், எஸ், எஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. இல்லாத டாக்குமெண்ட் நோ அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. இப்ப எதெல்லாம் நீங்க நோன்னு குடுத்துருக்கீங்களோ, அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு உங்க கேட்டகரிக்கோ அல்லது உங்களுடைய அந்த நிலைமைக்கோ அது தேவையா அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு பாருங்க. தேவையா இருந்ததுன்னா, அந்த நோ குடுத்த டாக்குமெண்ட்ட நீங்க தயார் செய்து வைக்கணும். அத ஆட் பண்ணணும். சரிங்களா? எஸ்ன்னு போடுற அளவுக்கு நீங்க கொண்டு வரணும். தேவையில்லாத டாக்குமெண்ட்ல அத நீங்க நோ போட்டு வச்சிருக்கீங்கன்னா, அது பிரச்சனை கிடையாது. அதனால கம்பல்சரி ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு ஒர்க் அவுட் மாரி பண்ணி சொல்ற டாக்குமெண்ட் லிஸ்ட்ட எழுதுங்க. எஸ், எஸ், எஸ்ன்னு போடுங்க. இல்லாதத நோ, நோ போடுங்க. நோலாம் கடைசியா வெரிஃபை பண்ணுங்க. தேவைப்பட்டதுன்னா அதையும் சேர்த்து வைங்க. சரிங்களா? இப்ப நான் என்னென்ன டாக்குமெண்ட் சொல்றேன். கம்பல்சரி நோட் பண்ணி வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது. ஸோ வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு தவறாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவ ஒரு லைக்கும் குடுத்துருங்க. சரி. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு அதாவது ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 8 டாக்குமெண்ட். 8 டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதெல்லாம் வந்து எல்லாமே கம்பல்சரி தான். நான் சொல்லப்போற டாக்குமெண்ட் எல்லாமே கம்பல்சரி தான். ஆனா சில டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கும். மேக்ஸிமம் வச்சிருப்பீங்க. இதுல ஏதாவது மிஸ் ஆகுறதுக்கான சில சான்சஸ்லாம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அப்டின்னா, இப்ப சொல்லப்போற ஃபர்ஸ்ட்டு 8 டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் மத்த டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கும். அதுல எந்த இஷ்யூமே இருக்காது. அதுல ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டா நம்ம சொல்லப் போறது என்னன்னா, இது டாக்குமெண்ட் இல்ல ஃபோட்டோ. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்றது ஒரு 8 காப்பி கிட்ட கண்டிப்பா தேவைப்படும். 8 காப்பினா, நீங்க நீட் எக்ஸாம் எழுதும்போது எந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ, அதே ஃபோட்டோ 8 காப்பி கண்டிப்பா எடுத்து வச்சுக்கங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. 8 எதுக்கு சார்? அப்படின்லாம் எதுவுமே கேட்காதீங்க. நான் 10 இருந்தா கூட கையில வச்சுக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால ஒரே மாதிரியான ஃபோட்டோ இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீட் எக்ஸாம்ல ஹால் டிக்கெட்ல உங்களுக்கு அட்மிட் கார்ட்ல இருக்கும் இல்லையா ஒரு ஃபோட்டோ. சேம் ஃபோட்டோ நீங்க ஒரு 8 காப்பி கையில வைங்க. 8 காப்பிலுமே சார் பேர் இருக்கிறது இருக்கணுமா? இல்லாதது இருக்கணுமா? இதெல்லாம் இல்ல. நீங்க அதில எப்படி குடுத்தீங்களோ அதே மாரி தான். பேர் இருந்தா பேரு, இல்லன்னா இல்ல. சரிங்களா? 8 ஃபோட்டோ வந்து கம்பல்சரி எடுத்து வச்சுக்கங்க. அடுத்ததா இது அஃபிடேவிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த அஃபிடேவிட் அப்படின்னு சொல்றது வந்து இப்ப புதுச்சேரிலாம் வந்து பாருங்க, அவங்க அட்மிஷன்ல ஏன்னா அஃபிடேவிட் கண்டிப்பா வாங்கிட்டு வரணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, தமிழ்நாட்ல கூட நீங்க வாங்கிட்டு வந்தாலும் தவறு இல்ல தான். ஆனா, எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான காலேஜஸ்ல நீங்க வந்து ஒரு ஆல் இண்டியா கோட்டா மூலமா உள்ள போனாலும் சரி, தமிழ்நாட்டு மெடிக்கல் செலக்ஷன் மூலமா உள்ள போனாலும் சரி, இந்த அஃபிடேவிட் அப்படின்ற விஷயம் அந்த காலேஜில உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து வெளியில வாங்குற மாரி இருக்காது. நீங்க வாங்கிட்டு போனாலும் தவறு இல்ல. பட் அது ஏத்துப்பாங்களான்றது தெரியாது. எல்லா காலேஜ்லயும் ஏத்துப்பாங்களான்னு தெரியாது. சில காலேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அங்கே காலேஜில் அட்மிஷன் டைமில் ஒரு ஆள் இருக்கலாம், அல்லது அவங்க சொல்கிற நபர் வெளியில் இருக்கலாம். அங்கே போய்ட்டு ஒரு அஃபிடேவிட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வச்சுக்கோங்க. 3வது டாக்குமெண்ட் அப்படின்னு இது வந்து இந்த வரிசையில் தான் இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நான் என்னுடைய வரிசையை சொல்லிட்டு வரேன். சரிங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இன்கம் சர்டிஃபிகேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் தேவைப்படாது. யாருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும்னா, வருடத்திற்கு 2,50,000 ரூபாய்க்கு குறைவா அவங்களோட வருட வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க ஃபீஸ்லேருந்து டியூஷன் ஃபீஸ்லேருந்து அவங்க வந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்பாங்க. அது யாருக்குன்னா 2,50,000 ரூபாய்க்கு குறைவா யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு. அது யார் அந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. அதே நேரத்தில் எஸ்சி அவங்க வந்து கன்வெர்ட்டட் கிறிஸ்டினா இருந்தாலுமே இதுக்குள்ள தான் வருவாங்க. அப்படி இருந்தாங்கன்னா 2,50,000 குறைவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரி இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது வேணும். அடுத்தது வந்து பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். எய்தர் மதர் ஆர் ஃபாதர் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். அவங்களோட பேன் கார்டு இருந்தாலும் பேன் கார்டு ஒன்று கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வந்துருங்க. முடிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்து இதுவும் எல்லாருக்குமே இருக்காது. ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ன்றதுல என்னென்னலாம் வரும்? 7.5% ரிசர்வேஷன். 7.5% ரிசர்வேஷன்னா நீங்கள் கம்பல்சரி 6வதுலேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சீங்கன்னு சொன்னால் அதற்குரிய சர்டிஃபிகேட் வைக்கணும். அதற்குன்னு எந்தெந்த ஸ்கூலில் அந்த 12 வருஷம் படிச்சீங்களோ அந்தந்த ஸ்கூலில் எத்தனை வருஷம் படிச்சீங்களோ அந்தந்த ஸ்கூலில் போய் தனித்தனியாக நீங்கள் ஆல்ரெடி வந்து நீட் எக்ஸாமுக்கு எடுத்து தான் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் இருக்கும் மேக்ஸிமம். அப்படி இருந்ததுன்னா அந்த 7.5% ரிசர்வேஷனுக்குரிய அந்த சர்டிஃபிகேட் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதற்குரிய சர்டிஃபிகேட் எடுத்து வைங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், எஃப்எஃப், ஃப்ரீடம் ஃபைட்டர் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற யாராக இருந்தாலுமே அதற்குரிய சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் இது வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. சரிங்களா? யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் இஃப் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறது தான். இஃப் ரைட் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இது வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு ஸ்டேட் போர்டு எடுத்து படித்த மாணவர்களுக்கும் சிபிஎஸ்சி எடுத்து படித்த மாணவர்களுக்கும் கம்பல்சரி தேவைப்படாது. இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கேட்பாங்க. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மூலமாக எடுத்து வைக்கிறது ஆல்ரெடி இருந்ததுன்னா கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சுன்னா உங்களுக்கு தேவையே இல்லை. அதை பற்றி நீங்கள் பேசவும் தேவையில்லை. சரிங்களா? இது ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து அடுத்தது மிக முக்கியமானது. நான் இதை ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. அலாட்மெண்ட் ஆர்டர். நான் இதுதான் சொன்னேன். போன வீடியோவில் அதான் சொன்னேன். அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, கம்பல்சரி மறக்காமல் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் 1 காப்பி 2 காப்பி கூட கையில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போங்க. இது எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அதுதான் ஒரிஜினல். அலாட்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக நீங்கள் கலரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது பெரும்பாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஆப்ஷனாக நான் சொல்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப். சார் இப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னா, நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இங்கே சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் அலாட்மெண்ட் இங்கே கவுன்சிலிங் டைமில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. எந்தெந்த காலேஜ்லாம் வேணும்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டு இருக்கு இல்லையா? அந்த லிஸ்ட்டு அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இருந்தால் எடுத்துக்கங்க. சார் இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணுமானா கம்பல்சரி தேவையில்லை. எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங்காக தான் நான் சொல்கிறேனே தவிர இது கம்பல்சரி கிடையாது. இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் யாராவது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. அது சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் அப்படின்றது இது யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் எடுத்துகிட்டு போங்கன்றது கம்பல்சரியும் கிடையாது. சரி, இப்போ ஒரு 8 டாக்குமெண்ட் நான் சொல்லிட்டேன். இந்த 8 டாக்குமெண்ட் தவிர நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் உங்ககிட்ட இருக்கும். நீட்டோடைய அட்மிட் கார்டு, நீட்டோடைய ஸ்கோர் கார்டு இது எல்லாமே ஒரிஜினல். திரும்ப சொல்கிறேன். அது இல்லாமல் 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் ஐடி ப்ரூஃப். அது வந்து ஆதார் கார்டு இருந்தால் கூட ஓகே தான். ஸோ ஆதார் கார்டு தான் எடுத்துக்கோங்க. முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தமிழ்நாடு தான் அப்படின்றதுக்கு ப்ரூஃப்க்கு வந்து என்னென்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக தேவைப்படுறது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கும். உங்களுடைய கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி தவிர மீது எல்லாருக்குமே வரும். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து அது அந்தந்த ரெஸ்பெக்ட் கம்யூனிட்டிக்கு என்ன சர்டிஃபிகேட்டோ அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். 7.5க்கு எப்படி எடுத்தீங்களோ அதே போல் தான் நீங்கள் 6th 12th வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ஸ்டடி சர்டிஃபிகேட் மாதிரி. சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஏதாவது நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கிற பட்சத்தில் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து அங்கேருந்து டிசி வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிதுன்னா அந்த அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு காலேஜில் போகணும்.
நீங்கள் படிக்கிற காலேஜில் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு அந்த படிக்கிற காலேஜில் போயிட்டு டிசி வேணும்னு சொல்லி கேட்டு அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து அலாட்மெண்ட் போகாத ஆளாக இருந்தால் கம்பல்சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை சார் அலாட்மெண்ட் போகிற ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அது அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து ஒரே ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி தான் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட போதுமானது. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படும். இப்போ நான் மேக்ஸிமம் எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் கண்டிப்பாக எழுதி வச்சுருப்பீங்க நம்புறேன். எழுதி வச்சுருந்து எது எது இருக்குது, இல்லை இருக்கிறதெல்லாம் எஸ், இல்லாததெல்லாம் நோன்னு போட்டு நோலாம் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு அதை ஃபைனல் பண்ணுங்கள். ஃபைனல் பண்ணிவிட்டு அது எல்லாத்தோட ஒரிஜினலும் எடுத்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்கக்கூடாது இல்லையா? இப்போவே ரெடி பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஒரு நாளுக்கு முன்பாகவோ நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். போகும்போது காலேஜுக்கு போகும்போது கம்பல்சரி வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் ஏதாவது ஒரு கையில் ஒரு அமௌண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லலாம். கட்டிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 50,000 70,000 ஏதாவது ஒரு அட்வான்ஸ் மாதிரி அமௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அங்கே சில செலவுகளும் வரும். நமக்கு அதெல்லாம் இப்போ தெரியாது. அங்கே போனால் தான் தெரியும். அதனால் கேஷும் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி மறக்காமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.